ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1 லெசன் 1 இருக்க வரலாறு என்றால் என்ன, இன்றைக்கி நம்ம அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் இதோட 1 மார்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இப்போ நம்ம அந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசன் மூலியமாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரலாறுனா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் வரலாறோட சிறப்பு என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பாறை ஓவியங்கள் பற்றிலாம் இந்த லெசனில் நம்ம படிப்போம். அடுத்து இந்த வரலாறுக்காக ஆராய்ச்சியாளர்கள் யாரெல்லாம் முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படின்றத பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் தென் ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வரலாறுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிமு கிபி அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஸோ கிபியில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் தென் கிமுவில் நம்பர்ஸ் மைனஸில் ஆட் ஆகிக்கிட்டே போகும். இது நமக்கு தெரியும் தானே. ஸோ வரலாறு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடந்த கால நிகழ்வுகளோட கால வரிசை பதிவு. இதுக்கு நான் உங்களுக்கு நேற்று நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு தாத்தா இருக்காங்க. அவங்களோட ஆல்பத்தை எடுத்து காட்டும் போது அவங்க இது 2000 எடுத்தது, இது 2005 எடுத்தது, 2015 எடுத்தது, இந்த மாதிரி ஒரு கால வரிசைப்படுத்தி தான் நம்மக்கிட்ட காட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன, வரலாறு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மற்றது எல்லாமே ஜென்ரலாக ஒரு கதை தான். நெக்ஸ்ட்டு வரலாறு அப்படின்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதின் மூலம் கற்றல். வரலாறு அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிரேக்கத்தில் ஹிஸ்டோரியா. அதாவது நம்ம அந்த வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே நமக்கு அதோட ஆன்சர் என்னங்கிறது நமக்கு தெரியும். இதோட மீனிங், அதாவது பொருள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு பர்சனோட ஹிஸ்ட்ரி நமக்கு தேவை அப்படின்னா அந்த ஒரு பர்சனை பற்றி நம்ம நிறைய விசாரிக்கணும். அப்போது ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, விசாரிப்பதின் மூலம் கற்றல். இதுதான் இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெங்கல காலம், இரும்பு காலம், இந்த மாதிரி 4 காலங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு அந்த 1 மார்க்கில் நான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஸ்டோரியோடு கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் அதை போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நாணயவியல் அப்படிங்கிறது நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் அப்படிங்கிறது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் உள்ள மக்கள் சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தினாங்க. அது நிறையா தடவை என்ன சொல்கிறது, டிஎன்பிஎஸ்சியில் நிறையா தடவை அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கற்களை அவங்க பயன்படுத்தி அந்த தீயை உருவாக்குனாங்க, சிக்கிமுக்கி கற்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த தொல்பொருள் சான்றுகள். அந்த பானைகள், பொம்மைகள், கருவிகள், இந்த மாதிரி நிறையா பொருட்கள் கிடச்சிருக்கு. நினைவு சின்னங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அரண்மனை, கோட்டை, கோவில்கள், ஸ்தூபி, மடங்கள், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நினைவு சின்னங்களாக போற்றப்படுது. கல்வெட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாறை கல்வெட்டு. பாறைகளில் தான் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்தாங்க. ஸோ பாறைகளில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கல்வெட்டுக்களை செதுக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலோகத்தூணு, செப்பேடுகள், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கல்வெட்டுகளில் வரும். அண்ட் தென் நான் உங்களுக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணல, மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்றதுலாம் வேறு, மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்றது வேறு. மத சார்பற்ற இலக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, காப்பியங்கள் அண்ட் பாடல்கள் வரும், வெளிநாட்டு பயணக்குறிப்புகள் வரும், இந்திய ஆசிரியர்களோட நூல்கள் வரும், நாட்டுப்புற கதை பாடல்கள் வரும். இது எல்லாமே மத சார்பற்ற இலக்கியம். மத சார்புள்ள இலக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதிகாசங்கள், பக்தி நூல்கள், அதாவது ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இந்த மாதிரி இருக்க நூல்கள் எல்லாமே மத சார்புள்ள நூல்கள். இதை ஒரு தடவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மத சார்பற்ற இலக்கியம்னா என்னங்கிறது தெரியணும், மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். இதுதான் பண்டைய காலத்து மக்கள் பாறைகளில் வரைந்த ஓவியங்கள். இந்த ஓவியத்தை வச்சு தான் இந்தந்த விஷயம்லாம் மக்கள் யோசிச்சுருந்தாங்க, இந்தந்த மாதிரிலாம் மக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஓவியத்திலே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். ஒரு மாதிரி அம்பு ஏவுற மாதிரி ஒரு சில ஓவியங்கள், நாயை கட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு சில ஓவியங்கள், இந்த மாதிரி ஓவியங்கள் வச்சு தான் பண்டைய காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பண்டைய காலத்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாய்களை ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தின ஒரு விலங்கு எது அப்படின்னா நாய்கள் தான்.
பண்டைய இந்திய அரசர்களில் வந்து பெரும் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா அசோகர். இவரது ஆட்சியில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்த மதம் வந்து ஆசியாவில் பல்வேறு பகுதிகளில் வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலிங்க போருக்கு பின்னாடி இவர் வந்து ஆனால் வெற்றி பெற்றுட்டார். இருந்தாலும் வந்து நிறையா உயிர் வந்து சாகுது. இது எதுக்கு அப்படின்றதுனால இந்த போரை வந்து கைவிட்டு புத்த மதத்தை வந்துட்டு ஒரு தழுவி, புத்த மதம் அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அமைதியையும் அறத்தையும் விரும்புகிற மாதிரி ஒரு மதம். ஸோ அதை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் மூலியமாக தான் நிறையா நாட்டிற்கு வந்து இவர் வந்து பரப்புனார். நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வந்து இந்த புத்த மதம் வந்து பரவுச்சு. அதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் யார் அப்படின்னா அசோகர். அடுத்து உலகிலேயே வந்து முதலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா விலங்குகளுக்குன்னு ஒரு தனியாக மருத்துவமனை இருக்கணும் அப்படின்னு அமைத்து கொடுத்தவரையும் யார் அப்படின்னா அசோகர் தான். அடுத்து தேசிய கொடியில் வந்து இடம்பெற்றிருக்க 24 ஆரக்கால் சக்கரம் வந்து அசோகர் நிறுவிய சாரநாத் கட்சூனில் உள்ள முத்திரையில் இருந்து பெறப்பட்டது. இது வந்து உங்களுக்கு நான் நேற்றே எல்லாமே தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் அந்த புக்கையும் உங்களுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. அதாவது அசோகரோட சிறப்புகள் எவ்வளோ தான் இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டு வரை அவரை பற்றின எந்த தகவலுமே எதுலேயுமே இல்லை. ஸோ ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்கள் 3 பேர் வந்திருக்காங்க. இம்பார்ட்டண்டான பர்சன் வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரென்ஷெப்பு, அலெக்சாண்டர் கனிகம். இந்த 3 பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அசோகரோட சிறப்புகளை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து பாடுபட்டவங்க இந்த 3 பேர் தான். அண்ட் தென் வந்துட்டு இப்போ என்னதான் அந்த 3 பேர் வந்துட்டு ஜஸ்ட் இவர் வந்து இப்படிலாம் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு வந்து கொடுத்தாலும் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் என்ன பண்ணார் அப்படின்னா அசோகர் குறித்த எல்லா தகவல்களையுமே எல்லா ஆவணங்களையுமே சேகரித்து ஒரு நூலாக வந்து வெளியிடுவார். அந்த நூலோட பேர் என்ன அப்படின்னா தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பவர் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது மூலியமாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அசோகரோட பொற்கால ஆட்சி குறித்து தகவல்கள் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அசோகர் காலத்தில் அசோகர் நிறுவன இந்த 2 கட்டிடங்கள், ஒன்று வந்து சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிற ஒன்று, இன்னொன்று வந்து சாரநாத் தூண். இது 2மே யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா அசோகரோட ஆட்சி காலத்தில் அசோகரால் கட்டப்பட்டது. ஸோ இந்த லெசன் மூலியமாக நமக்கு வந்து வரலாறுனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.